எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பாட்டு விஷயத்துலலாம் நாங்கள் குறையே வைக்கிறது இல்லைங்க. நல்லா சமைச்சு நல்லா திருப்தியாக சாப்பிடுவோம். ஹோட்டலுக்கு போகிற வேலையே எங்கள்கிட்ட கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 100% எங்கள் வீட்டில் தான் நான் சமைப்பேன். எங்கள் வீட்டில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நம்ம இது சுரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சுரைக்காயை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் விதை இருக்கும். அந்த பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அது நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேருங்க. இதையும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு வாசனைக்காக பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காவை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி மூடி வைங்க. மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு. சுரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலா பொருட்களை அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது 4ஐயும் நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சுரைக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு, ஏன்னா இதில் ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் ராவாக. அது நல்லா மசாலா வந்துட்டு அந்த பச்சை வடை போகிறதுக்காக நம்ம 1 நிமிஷம் இதை வதக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். அந்த பச்சை வடை கண்டிப்பாக போயிடும் 1 நிமிஷத்துலேயே. அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சுரைக்காய் வேக வைக்கும்போது சிம்மில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.